என்னோட டெல் வயர்லெஸ் மவுஸில் வந்து மிடில் கீயை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறேன். அப்படி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விதம்னா என்னுடைய ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் வந்து எதற்காக வந்து அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒரு லிங்கை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தேன். அதே போல் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 வகையான லிங்க் இருக்குது. இந்த 8 வகையான லிங்கை வந்து இப்போ ஒரே கிளிக்கில் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து மிடில் கீயை தான் பயன்படுத்துறது. அதே போல் ஓப்பன் செய்யப்பட்ட டேப் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மிடில் கீயை நான் வந்து பயன்படுத்துவேன். இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ப்ளோரருக்குமே வந்து நம்மளால் மிடில் கீயை வந்து பயன்படுத்த முடியும். அது எப்படிங்கிறத வந்து வீடியோவோட தொடர்ச்சியாக வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த வெப்பேஜை வந்து நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரோல் பண்ணாமல் நான் வந்து கொஞ்சம் வருஷமாக பார்க்கணும் அப்படின்னா வந்து மிடில் கீயை வந்து என்னால் பயன்படுத்த முடியும். இதோ இங்கே பாருங்கள். மிடில் கீயை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிடில் கீக்கான சிம்பல் வந்துருக்கு. ஸோ வச்சாச்சு. வெப்சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் நியூஸ் ரீடிங் மாதிரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேப்பை நான் வந்து போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறதுக்கு மிடில் கீயை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கீயை பயன்படுத்தினா வந்து எல்லா நியூ டேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, ப்ரௌசரிங் நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். அடுத்து வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் வந்து எனக்கு எப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து லைப்ரரிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பனில் இருக்குது. எனக்கு வந்து C:T:F: எல்லாமே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதற்கு நான் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து மிடில் கீயை தான் வந்து பயன்படுத்துகிறேன். நான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு எல்லா வகையான டேப்பையும் வந்து ஓப்பன் பண்ணி வரேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து செலக்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து மிடில் கீயை தான் வந்து பயன்படுத்துகிறேன். சிங்கிள் மிடில் கீயோட ஒரே ஒரு தடவை வந்து மிடில் கீயை வந்து கலெக்ட் பண்ணேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே வந்து செலக்ட் ஆகிருந்துச்சு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஃபோல்டர்ஸ் நான் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அதிகபட்சமாக என்ன பண்ணீங்கன்னா வந்து ரைட் கிளிக் செஞ்சு ஓப்பன் கொடுப்பீங்க. அப்படின்னா இந்த கிளிக்கில் டபுள் கிளிக் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரே ஒரு மிடில் கிளிக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் அந்த ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிடுச்சு. திரும்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து சிங்கிள் கிளிக் மிடில் கிளிக் மட்டும் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரொசீஜர். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கீயை வந்து கிளிக் பண்ண டேப் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிக்கிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.